அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கும் அவர்களுக்கும் நடந்தவைகளை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையுடன் சித்தாந்த ரீதியாக மோதல் போக்கை கையாண்டார்கள். கடவுள் என்பவன் யார் என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்வதற்காக என்ன வழிமுறைகளை கையிலெடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அவர் கையிலெடுத்து கொண்டு தன்னுடைய தந்தைக்கு அறிவுரைகளை வழங்கினார். ஆனால் அவர்கள் இப்ராஹீமை அவர் மாற்று கருத்துக்கு உரியவர் என்பதையும் தாண்டி அவரை எதிரியாகவே கண்டார்கள். ஆதலால் அவரை ஒரேடியாக கொன்றுவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்காக அவர்கள் நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ் அதிலிருந்து இப்ராஹீமை பாதுகாத்தான் என்பதை நேற்றைய வசனங்களில் நாம் அறிந்திருக்கிறோம். இன்று 37ஆம் அத்தியாயம் 95ஆம் வசனத்திலிருந்து அதே செய்தியில் இன்னும் சிலவைகள் விடுபட்டவைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை பார்த்து கால தஅபுதூன மா தன்ஹிதூன், அவர் கேட்கிறார், தந்தையின் இடத்தில் கேட்கிறார், சமூகத்தை பார்த்தும் கேட்கிறார். ஏன்னா முதல்ல தந்தையிட்ட சொல்லி அவர் தோத்து போனார். அப்போ இவரோடு நம்ம நிறுத்தி கொள்ளக்கூடாது, இந்த சமுதாயம் அதே கோட்பாட்டில் அதே சித்தாந்தத்தில் இருக்கிறது, அவர்களிடத்திலும் இந்த கருத்தை நாம் என்ன செய்யணும், முன்னுக்கு சொல்லணும், முன்வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் மக்கள்கிட்ட தான் என்ன செய்கிறாரு, இந்த கருத்தை வைக்கிறார். அதில் ஒன்றுதான் அதாபுதூன மின் மா தன்ஹிதூன், நீங்கள் குடைந்தெடுக்கிற பெயர்த்தெடுக்கிற இந்த கல்லையா நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று ஒரு வார்த்தையை இப்ராஹிம் நபி என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். நீங்க ஆது சமூதுடைய வரலாறை குர்ஆனில் படிக்கிற போது அவர்கள் மலையை வீடுகளாக குடைந்து என்ன செய்தார்கள், அதில் வாழ்ந்தார்கள். நாம மலையை பெயர்த்து துண்டு துண்டா ஆக்கி கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், வீடு கட்டுறோம், மற்றவைகளெல்லாம் கட்டுறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, முழு மலையே என்ன தங்களுடைய வசதிக்கு தந்தாற்போல் என்ன அவங்க குடைந்து குடைந்து இங்க அறை, இங்க சமையலறை, இங்க படுக்கறை, இங்க ஹால் என்று என்ன செய்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த ஆது சமூக கூட்டத்தார்கள் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அதை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்போ மலையை குடைந்து கோட்டைகளாக்கி கொண்டு குடியிருந்தார்கள் என்கிற இடத்தில் தன்ஹிதூன் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அதே வார்த்தையை தான் இங்கு இப்ராஹிம் நபி தன்னுடைய மக்களை பார்த்து கேட்கிறார். தஅபுதூன மா தன்ஹிதூன், நீங்கள் பெயர்த்தெடுக்கிற, படித்தெடுக்கிற, குடைந்தெடுக்கிற இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று இப்ராஹிம் நபி கேட்கிறார். கேட்டுவிட்டு வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், எப்பா உன்னை படைத்ததும் அவன் தான், நீ தான் உனக்கு தேவையான கடவுளை உண்டாக்குற, உன்னை படைத்தது யாரு, அல்லாஹ் தான். ஒமா ஹலகக்கும், அது மட்டுமல்லாமல் ஒமா தஅமலூன், நீங்க எதை இப்போது உருவாக்குகின்றீர்களோ அதை படைத்தவனும் அந்த அல்லாஹ் தான். மலையை படைத்தவன் அவன் தானே, மலையை பெயர்த்திருக்கிற கல்லை படைத்தவன் அவன் தான். உங்களே படைத்தவன் அவன் என்பும் போது அப்போ அவன் எப்படிப்பட்ட கடவுளாக இருப்பான், அவனை தானே நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி அந்த சமூகத்தில் பேசினார். இது அவங்களுக்கு என்ன செய்யல, பொறுக்கல. காலு புனு லஹு புன்யானன் ஃபஅல்கூஹு ஃபில் ஜஹீம்,
அப்போ இவருக்காக ஒரு கட்டடத்தை கட்டுங்கள். மேல முந்திய வசனத்துல இவருக்காக ஹரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும், இவரை நெருப்பில் போட்டு பொசியுங்கள், பொசுக்குங்கள், உங்களுடைய கடவுளுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இங்கு காலு முருலகு புஞ்ஞானா, புஞ்ஞான் என்று சொன்னால் கட்டிடம், ஒரு கட்டடத்தையே கட்டுங்கள். ஃபால்கு ஃபில் ஜஹீம், அந்த கட்டடத்தை கட்டி அதில் எரிகின்ற நெருப்பில் இவரை தூக்கி வீசுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நெருப்பு குண்டத்தை தாண்டி ஒரு கட்டடமாக வடிவமைத்து அதுல நெருப்பை மூட்டி அதுல அவரை தூக்கி என்ன செய்யணும், உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெறுமனே விறகை சுத்தி போட்டு எரிச்சோம்னு சொன்னா அது விறகு எரி எரி அப்படியே நூந்து போய் அதனுடைய தாக்கம் என்ன குறைஞ்சிரும். சுத்துக்கு 4 சுவரை கட்டி அதுக்குள்ள நெருப்பை போட்டு எரிச்சணும் வைங்க, கதைன்னு என்ன செய்யும், அந்த சுவருடைய சூடும் நெருப்பும் எல்லாம் சேர்ந்து என்ன அது தனியாம அப்படியே என்ன செய்யும், சூட்டை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால அதை செய்யுங்க, ஒரு கட்டணமாவே கட்டுங்க அப்படின்னு சொல்லி இதை வேறொரு இடத்துல நீங்க பார்க்கலாம். என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்யறாரு, பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார். பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும்போது அல்லாஹ் தான் உன்னை என்னையும் படைத்தவன் அப்படின்னு சொல்லும்போது, நானே பெரிய கடவுள், ஏன்ட்ட நீ அல்லாஹ் சொல்றியா, உன்னை வளர்த்ததே நான் தான், உன்னை ஆளாக்குறதே நான் தான், ஏன்ட்ட எனக்கு நீ உபதேசம் பண்றியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார். அவன் ஃபிரௌன் மூசாவை பார்த்து கேட்கிறான். ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் என்ன சொல்லான்னு சொன்னா, தன்னுடைய முக்கியமான பிரதான மந்திரியாக நம்ம மோடிக்கு எப்படி அமித்ஷா அது மாதிரி ஹாமான் சொல்லி அந்த ஃபிரௌனுக்கு ஒருத்தர் இருந்தான். ஃபிரௌனுக்கு வலது கையாக இந்த உள்துறை இலாக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஃபிரௌன் சொல்கிறான், யா ஹாமான் உபுரிலி சர்ஹா, நீ ஒரு கட்டடத்தை, ஒரு கோட்டையை கட்டு, அந்த கோட்டையில் ஏறி நான் என்ன செய்ய வேண்டும், அங்கிருந்து வானை நோக்கி நான் அம்பை எய்வேன். அந்த கடவுள் அல்லாஹ், மூசா என்று சொல்கிறாள் இல்லையா, மூசா அல்லான்னு சொல்றாள் இல்லையா, அந்த கடவுளை நோக்கி நான் என்ன செய்வேன், அம்பெய்வேன், அவரை நான் கொண்டு விடுவேன், அல்ல நான் அவரை போய் பார்க்கணும், அப்படி ஒரு உயர்ந்த ஒரு கட்டடத்தை கட்டு அப்படின்னு சொல்லி என்ன அவன் ஆமானுக்கு கட்டளையிட்டதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான். அது மாதிரி இங்க வெறுமனே நெருப்பை மூட்டுவதற்கு நீங்க என்ன செய்யுங்க, விறகுகளை போடுங்க, குண்டமாக்குங்கன்னு சொல்லாம கட்டடத்தை கட்டி அதில் தூக்கி அவரை அதில் தூக்கி என்ன செய்யுங்க, வீசுங்க, ஜஹீம், அதில் தூக்கி வீசுங்க. அது என்னது, அது ஜஹீம், நரகம், குடிய நெருப்பு, அதாபுல் ஜஹீம் குர்ஆன்ல வருது. நரக, அதாவது மறுமை நாளே அல்லாஹ் தர இருக்கிற அந்த நரகத்துக்கு தான் ஜஹீம் என்று பெயர். ஆனால் இங்கு அந்த மக்கள் இப்ராஹீமை தூக்கி எறிவதற்காக வேண்டி அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த நெருப்புக்கும் ஜஹீம்னு என்ன செய்யணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அவ்வளவு கர்ண கொடூரமானதில் இப்ராஹீமை தூக்கி என்ன செய்யுங்க, போடுங்கன்னு என்ன செய்தாங்க சொன்னாங்க. ஃபஅராது பிஹி கைதன் ஃபஜஅல்னாஹுல் அஸ்ஃபலீன். அப்போ இப்ராஹீமுக்கு எதிராக அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்தாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சி தோத்து விட்டது. ஏன்னா அல்லாஹ் வல்லாஹ் கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். மக்கரு மக்கரல்லா வல்லாஹ் கைருல் மாக்கிரீன். அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ் பெரிய சூழ்ச்சிக்காரன். நீ இந்த வகையில இப்ராஹிமை ஓச்சலாம் நினைச்சா, வேறு வகையில நான் என்ன செய்வேன், இப்ராஹிமை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அப்படி நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்கிறான். அராது பிஹி கைதன், அவர்கள் இப்ராஹிமுக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்தார்கள். ஃபஜஅல்னாஹுல் அஸ்ஃபலீன், அவர்களை சூழ்ச்சி செய்தவர்களை இழிந்தவர்களாக நாம் என்ன செய்தோம், ஆக்கினோம், இழிந்தவர்களாக நாம் ஆக்கினோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு இதுல இருந்து இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, தப்பிச்சிடுறாரு. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை என்ன செய்யறான், காப்பாற்றிடுறான். நெருப்புல இருந்து இப்ராஹிம் நபியை அல்லாஹ் என்ன செய்யறான், காப்பாற்றுறான். எப்படி காப்பாற்றுறான், நெருப்புக்கு இயற்கை தன்மையை எடுத்துட்டு அது இயற்கைக்கு முரணாக எதிர்மறையான, நெருப்புக்கு எதிர்மறை என்ன, குளிர்ச்சி தரக்கூடியதாக அல்லாஹ் அதை செய்யறான், அதை மாற்றினதுக்கு அப்புறம் அவர் தப்பிச்சதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் இப்ராஹிம் நபி, கால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன். உங்கப்பா உங்கள்கிட்ட நான் மாரடிச்சது, நான் மல்லாட்டது எந்த பயனும் எனக்கு தரல. நான்
என்னுடைய ரட்சகரிடத்தில் நான் என்ன செய்றேன் போறேன், என்னுடைய ரட்சகரிடத்தில் நான் இன்னி தாஹிபுன் இலா ரப்பி, என்னுடைய ரப்பை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அந்த இடத்த விட்டு அவர் புறப்படுறார். சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். வேற எங்க போய் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டானத அவன் எனக்கு என்ன செய்வான், சொல்லி தருவான். நான் அதை நோக்கி போகிறேன். இன்னும் உங்கள்ட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? என்னதான் நீங்க ஜோலி முடிக்கணும்னு முடிச்சிட்டீங்கல்ல, நம்ம திரும்ப திரும்ப உங்கள்ட்ட நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால நான் இதை விட்டு நான் புறப்படுறேன் என்று இப்ராஹிம் நபி அந்த சமூகத்தை விட்டும் அவர் விடைபெறுகிறார். விடைபெறும்போது சொல்கிறார், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு நல்ல சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு நீ என்ன செய்ய தா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அது வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகல, அவர் இளைஞராகத்தான் இருக்கிறாரு. அப்பனுக்கும் மகனுக்குமாக என்ன பெரிய போராட்டம், சித்தாந்த போராட்டம் நடக்குது. இப்ராஹிம் வாலிபர், அவருடைய தகப்பன் ஆசர் அவரை எதிர்க்கிறதுல உள்ளவர், ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, அவர்களால் சதி செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். பரவாயில்லை, இலா ரப்பி சயஹ்தீன், நான் என் ரப்பை நோக்கி நான் போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்போ ஒரு ஒத்த ஒரு மனிதராக, அவருக்கு இணை இல்லை, துணை இல்லை, யாருமே இல்லை, ஒரே ஒரு மனிதராக, இறை தூதராக அவர் அந்த இடத்தை விட்டு என்ன செய்றார், புறப்பட்டு போகிறார். ஆதலால் தான் இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிமே ஒரு சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ். இப்ராஹிமே ஒரு சமுதாயம். என்ன இப்ராஹிமே ஒரு சமுதாயம்? ஒரு 10, 20, 30 பேர், 50, 100 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணியை ஒத்த ஒருவராக இருந்து என்ன செய்தார், அவர் செய்தார். அதனால் அவரை ஒரு சமுதாயத்துக்கு இணையாக, ஈடாக அல்லாஹ் அவரையே ஒரு சமுதாயமாக என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அவரே ஒரு சமுதாயமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், இறைவா ரப்பி லீ ஹபிலி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், எனக்கு ஒரு குழந்தையை தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்றாரு, அவர் பிரார்த்தனை செய்கிறார். ஃபபஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், அப்பதான் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு நல்ல பொறுமையான ஒரு குழந்தையை அல்லாஹ் ஒருவரை அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறான், நற்செய்தியாக என்ன செய்கிறான், அறிவிக்கின்றான். நற்செய்தியாக அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறான், அறிவிக்கின்றான் என்று நாம் பார்க்க. அப்போ இத்தனை தர்ம சங்கடங்களுக்கு மத்தியில், இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில, இப்ராஹிமுக்கும் அவருடைய தகப்பனுக்கும் இடையில, இந்த சித்தாந்த போருக்கு இடையில் அவர் என்ன செய்றாரு, முடிந்த அளவுக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் போராடுறாரு. போராடினதுக்கு பிறகு வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறதுக்கு அப்புறம், இன்னி அஅ்தஸிலுக்கும் வமா தஅபுதூன், நான் உங்களை விட்டு விலகுகிறேன், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு நான் விலகுகிறேன். விலகிறேன்னா அதனுடைய பொருள் என்ன, இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் என் ரப்பிடத்தில் நான் போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான், எங்க போகணுமோ நான் போறேன், போங்கப்பா என்று சொல்லி இப்ராஹிம் நபி போகும்போதுதான் எனக்கு ஒரு குழந்தையை தா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, கேட்கிறார். அப்போ இந்த வாலிபராக இருந்து அவர் இந்த தர்ம சங்கடத்தை எதிர்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போகிற போது, அப்போ அவருக்கு குழந்தை கிடையாது, அவருக்கு மனைவி கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்டு போறாரு, புறப்பட்டு போறாரு. அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு என்ன ஒரு குழந்தையை என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். உமக்கு நாம் ஒரு குழந்தையை நாம் என்ன செய்வோம், தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த குழந்தையை கொடுத்தானா இல்லையா என்பது இந்த வசனத்துல இல்லை. இது உங்களுக்கு 37ஆம் அத்தியாயம் 101வது வசனத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். எப்போ அவருக்கு குழந்தையை கொடுத்தான், அந்த குழந்தையை என்ன மாதிரி கொடுத்தான், அது எது முதல் குழந்தை, எது இரண்டாம் குழந்தை, அந்த குழந்தையை எப்படி வளர்த்தான், தந்தை என்கிற ஸ்தானத்தில் இருந்து தனக்கு பிறந்த குழந்தையை இப்ராஹிம் நபி எப்படி வளர்த்தார், குழந்தையாக இருந்து தகப்பன் ஸ்தானத்தில் அவருக்கு எதிர்கருத்தில் உள்ள தகப்பனோடு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை தான் நாம் என்ன செய்யறது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அவர் என்ன செய்யறாரு, கல்யாணம் பண்றாரு, அவருக்கு வயது ஆகிட்டே இருக்குது, அவருக்கு குழந்தைகள் இல்லை, அவர் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான். அல்லாஹ் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான். அந்த குழந்தையை எப்படி வளர்த்தார், எப்படி ஆளாக்கினார், அந்த குழந்தையோடு அவர் எப்படி நடந்து கொண்டார், அந்த குழந்தை அவரோடு எப்படி நடந்து கொண்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாம தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இதுவரை ஒரு கருத்து, சத்திய கருத்து இப்ராஹிம் அவர் மக்களுக்கு சொன்னார். மக்களுக்கு சொல்லும் போது அவருடைய கருத்தை ஏற்பதற்கு ஒருவர் கூட இல்லை.
அவர் மட்டும்தான் என்ன சொல்லிக்கிட்டாரு, யாரும் ஏற்றுக்கொள்ளல, இடத்த காலி பண்ணிட்டார். அவரு இடத்த காலி பண்ணிட்டாரு. இதோட முடியல, இன்னும் இருக்குது. அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், இன்னொரு வழியை காட்டுவான்னு சொல்லி அவர் புறப்பட்டு போறார். அல்லாஹ்ட்ட துஆ செய்துட்டு போறாரு என்பது இப்போ வரைக்கும் என்ன நாம இதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும். சுப்ஹானல்லாஹ்.